வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜுவல் கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான வாட்ச் பார்க்க போகிறோம். இது வந்து டைட்டன் ராகா அனலாக் வாட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்ச் இது வந்து ஒரு பர்டிகுலர் கலெக்ஷனில் நிறைய வாட்சஸ் உண்டு இது கூடவே. ஸோ இதில் அந்த கலெக்ஷன்ஸில் உள்ள ஒன் ஆஃப் த வாட்ச் தான். அந்த கலெக்ஷன்ஸ்க்கு பேர் என்னென்னா காக்டெயில்ஸுங்கிற கலெக்ஷன் பேர். அண்ட் இது நாங்கள் டைட்டன் ஷோரூமில் தான் வாங்கினோம். இந்த வாட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் ஃபுல்லாகவே கிறிஸ்டல்ஸே வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற கிறிஸ்டல்ஸ், இதில் இருக்கிறது எல்லாமே கிறிஸ்டல்ஸ். அண்ட் இதில் ஈவன் இந்த கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக இப்படி மூவ் ஆகும். நம்ம கையில் போடும்போது இப்படி மூவ் ஆகிட்டுருக்க கிறிஸ்டல்ஸ். ஸோ ஒரு நல்ல அழகான ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த டைட்டன் ராகாவில். ஈவன் இந்த ஸ்டோன்ஸ் இது எல்லாமே, இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ஸ்வரோஸ்கிங்கிற இது. ஸ்வரோஸ்கி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி, அந்த நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ இந்த உள்ள பொடி பொடியாக போட்டிருக்க ஸ்டோன்ஸ் அது கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் உள்ளே இருக்கிறது இந்த பெரிய ஸ்டோன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல்ஸ் தான். அண்ட் இதோட டயல் பார்த்திங்கன்னா இதான் அந்த டயல், இதை மீன் பண்ணுறேன். டயலுக்குள்ளே வந்து மதர் ஆஃப் பேர்ல், ஸோ அதில் அதை வச்சு பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைட்டன் ராகா கலெக்ஷன்ஸில் மதர் ஆஃப் பேர்ல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் ஒரு பளபளப்பு நமக்கு கிடைக்கும் அந்த மதர் ஆஃப் பேர்லில். அது மட்டும் இல்லை, உள்ளே பார்த்திங்கன்னா 4 அந்த டைம் இண்டிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு 4 ஸ்டோன் வச்சுருக்காங்க. அதுவும் ஸ்வரோஸ்கி தான். அண்ட் இதோட ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா கோல்டு டோன்டு ஒரு மெட்டல் ஸ்ட்ராப். இது ரோஸ் கோல்டு இல்லை, நமக்கு கோல்டு தான். இது ப்ராப்பராக ஒரு கோல்டு டோன்டு மெட்டல் ஸ்ட்ராப். அண்ட் ஈவன் இந்த பிக் ஸ்டோனு இதுவுமே ஒரு ஸ்வரோஸ்கி தான். இது ஒரு ஸ்வரோஸ்கி, எங்கேயும் ஒரு பிக் ஸ்டோன் வச்சுருக்காங்க. அண்ட் இதோட பேக் சைடு உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு இப்போ அந்த கிறிஸ்டல்ஸ் மூவ் ஆகுறது அழகாக தெரியும். அண்ட் இதோட லாக் பார்த்திங்கன்னா பின் அண்ட் மேக்னெட் லாக். இப்படி மேக்னெட் வச்சு அழகாக இப்படி பிடிச்சிக்கும். ஸோ ஈஸியாக நம்ம கையிலையும் போட்டுடலாம், ஈஸியாக ரிமூவும் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வாட்ச் இது, இந்த பின் அண்ட் மேக்னெட் லாக். இப்போ சமீபமாக நான் பார்க்குறேன் மோஸ்ட் ஆஃப் த வாட்சஸ் இப்போ டைட்டன் ராகாவில் இந்த மாதிரி பின் அண்ட் மேக்னெட் லாக் தான் நமக்கு வருது. அந்த மாதிரி ஸ்டைலில் தான் வருது. இது நான் எடுத்தது அட்லீஸ்ட் ஒரு 2020, எனக்கு எக்ஸாக்டாக இயர் ஞாபகம் இல்லை, 21 அப்படி இருக்கும்னு வைங்களேன். இதோட ப்ரைஸ் அப்போ எடுக்கும்போதே 20,000 இது. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். அந்த டைம்லேயே 20,000ங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். பட் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் இப்படி மூவ் ஆகிறத பார்த்த உடனே எங்களுக்கு அதை கண்டிப்பாக எடுக்கணும்னு தோணுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ஸ்வரோஸ்கிக்கு தான் இதோட மொத்த ப்ரைஸுமே. இந்த 20,000ல் ஆல்மோஸ்ட் 15-16,000 இந்த கிறிஸ்டல்ஸ்க்கு தான் அவங்க போட்டிருக்காங்க. மற்றபடி மிச்சத்துக்கு கம்மியாக தான் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிறிஸ்டல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அழகாகவும் காட்டுது கைக்கு. ஒன்ஸ் இந்த டைட்டன் ராகா இந்த மாதிரி காக்டெயில் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா நமக்கு வேறு எந்த வாட்ச் மேலேயும் ஒரு அட்ராக்ஷனே இருக்காது. வாங்கினா இப்படிப்பட்ட வாட்ச் தான் வாங்கணும்னு நம்ம மனசு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோத்துக்கு அதில் ஒரு கரிஸ்மா எல்லாம் இருக்குது. அண்ட் இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா நான் வந்து சாரீஸ்க்கு போடுறேன், மாடர்ன் ட்ரெஸ்க்கு போடுறேன், எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போடுறேன். எல்லாத்துக்குமே அது சூப்பராக செட் ஆகிடும். இதுக்கு தான் அப்படின்லாம் இல்லை, எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே செட் ஆகிரும். நிறைய பேர் கேட்பாங்க இந்த வாட்ச் என்ன வாட்ச் ரொம்ப நல்லா இருக்குது, எங்கேருந்து இப்படிலாம் வாங்குறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நான் அப்புறம் சொல்லுவேன் டைட்டன் ராகா அப்படின்னு. அண்ட் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இந்த வாட்ச் வாட்டர் ப்ரூஃப். ஸோ தண்ணி இன்கேஸ் ஆக்சிடெண்டலாக பட்டா கூட ஒன்றும் ஆகாது. அண்டு ஈவன் நானுமே ஃபஸ்ட்டு ரொம்ப அதை பூ மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப் ஹேண்ட்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானே ஏனோ தானோன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். பட் என்ன நான் இவ்வளோ ரஃப் ஹேண்ட்லிங் பண்ண பிறகும் அதோட டெக்ஸ்டர் எதுவும் ஆகலை, டோன் குறையலை, அதோட லஸ்டர் ஒன்றும் ஆகலை, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதுவே இந்த வாட்சுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான். எத்தனை வருஷமாக நான் தொடர்ந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சில டைம் ஏதாவது ஆயில் சிந்திடும், கையிலே பட்டுடும், மாய்ஸ்சரைசர் பட்டுடும், ஏதாவது ஒன்று அதான் ரஃப் ஹேண்ட்லிங் பண்ணிவிடுவேன் சில டைம் நம்ம வெளியே கிளம்பி போகிற அவசரத்தில். அப்போ கூட அது நல்லா இருக்குது. ஸோ
இந்த மாதிரி ஒரு வாட்ச் கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதுங்க. இதெல்லாம் காக்டெயில் கலெக்ஷன் சொல்லி டைட்டன் ராகால உங்களோட நியரஸ்ட் டைட்டன் ஷோரூமில் போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே போய் நீங்கள் காக்டெயில் கலெக்ஷன் சொல்லுங்கள். இது என்னதான் கொஞ்சம் பழைய மாடலாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபோட்டோவை காட்டி அவங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஸோ ஆர்டர் ஒவ்வொரு வாட்சுக்கும் அங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த பிக்சரை காட்டினா அங்கே இருக்க பீப்புள் அவங்க டைட்டன் ஷோரூமில் இருக்க பீப்புளுக்காக அவங்க அந்த வாட்சோட மாடல் நேம் எல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. உடனே அவங்க எடுத்து உங்களுக்கு உடனே வாங்க முடியாட்டியும் ஆர்டர் கொடுத்துருவாங்க. வித்தின் 1 வீக்குள்ளே உங்களுக்கு அது அரைவ் ஆகிடும். அண்ட் இதில் சில டைம் கலர்ஸுமே இருக்கும். நாங்கள் ஆக்சுவலி நிறைய வாட்சில் ஒவ்வொரு வாட்சுக்கும் பல 2-3 கலர்ஸும் அவங்க சேர்த்து இறக்குறாங்க. எனக்கு இது ஆக்சுவலி மறந்துட்டு நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி இந்த டோன் எடுத்திருக்கோம் ஒயிட் கலரில். மேபி இல்லை வேறு கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட நியரஸ்ட் டைட்டன் ஷோரூம் விசிட் பண்ணி இப்படி ஒரு வாட்சை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதுங்க. இந்த வாட்ச் கட்டி பழகின பிறகு உங்களுக்கு வேறு எந்த வாட்சுமே பிடிக்காது. இது மாதிரி நான் நிறைய டைட்டன் ராகா கலெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கண்டினியூஸாக எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.